ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிருத்திகாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்தில் டேர்ம் 1ல் சாப்டர் 4 தான் த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்றது. ஆல்ரெடி 3 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2 ஃபிசிக்ஸ் டாபிக் அண்ட் 1 வந்து கெமிஸ்ட்ரி டாபிக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பயாலஜி டாபிக். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பயாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ நேச்சுரல் சயின்ஸ் அப்படின்றதுனுடைய ஒரு பிரான்ச் தான் இது. லைஃப்பை பற்றியும் லிவிங் ஆர்கானிசம்ஸை பற்றியும் அண்ட் அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, இதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பை தான் பயாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள் விலங்குகள் ரெண்டையும் சேர்ந்ததை தான் லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிளான்ட்ஸ் அப்படின்றது அது தனக்கு தேவையான ஃபுட்டை அதுவாகவே ப்ரிப்பேர் பண்ணுது, வளர்ச்சி அடையுது அண்ட் ரீப்ரொடியூஸும் பண்ணுது. பிளான்ட்ஸ் அப்படின்றதுனுடைய வேரியஸ் பார்ட்ஸை நம்ம என்னென்னவா யூஸ் பண்ணுறோம், ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம், மெடிசின் மருந்தாக யூஸ் பண்ணுறோம், உட்ஸாக யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஷெல்டர்ஸாக வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பிளான்ட்டினுடைய ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எப்படி ஹியூமன் பாடி வந்து நிறைய ஆர்கன்ஸால் மேக் பண்ணப்பட்டிருக்கோ அதே மாதிரி பிளான்ட் பாடியும் ரூட், ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரியான செவரல் ஆர்கன்ஸால் மேக் பண்ணப்பட்டிருக்கு. பிளான்ட்ஸ் அப்படின்றது நிறைய ஃபார்ம்ஸ் அண்ட் நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ கீரைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌனில் வளரக்கூடிய கீரையும் இருக்குது, க்ரீன் கலரில் வளரக்கூடிய கீரையும் இருக்குது. ஸோ பிளான்ட்ஸ் அப்படின்றது நிறைய கலர்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் அது எல்லாத்துக்குமே காமனாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா பிளான்ட்ஸினுடைய ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ், அதாவது தண்டு மற்றும் இலை பகுதி வந்து கிரவுண்டுக்கு மேலே தான் வளரும், அதாவது சாயிலுக்கு மேலே தான் வளரும். அதை நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ரூட்ஸ், வேர்கள் அப்படின்றது கிரவுண்டுக்கு கீழே தான் வளரும். ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 மெயின் பார்ட்ஸ் அதில் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா ரூட் சிஸ்டம் அப்படின்றது, இன்னொன்று என்ன அப்படின்னா ஷூட் சிஸ்டம் அப்படின்றது. இதை பற்றி தான் இன் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரூட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ட்டினுடைய அண்டர் கிரவுண்ட் பார்ட்டை தான் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து சாயிலுடைய சர்ஃபேஸ்க்கு கீழே வந்து இருக்குது. ரூட் அப்படின்றதுக்கு நோட்ஸோ இன்டர் நோட்ஸோ கிடையாது. நோட்ஸ்னா என்ன, இன்டர் நோட்ஸ்னா என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதுக்கு வந்து அதனுடைய டிப்பில் நுனியில் வந்து ரூட் கேப் அப்படின்றது இருக்குது. இந்த ரூட் டிப் அப்படின்றதுக்கு மேலே டஃப் ஆஃப் ரூட் ஹேர்ஸ், கொத்தா வந்து இருக்குது. இந்த ரூட்ஸ் அப்படின்றது பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக் இன் நேச்சராக இருக்குது. பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக் அப்படின்னா த மூமெண்ட் ஆஃப் த ரூட் அல்லது ரூட் அப்படின்றது சாயிலை நோக்கி வளரக்கூடிய தன்மை அல்லது அதை நோக்கி போகக்கூடிய அந்த தன்மையை தான் பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஜியோ அப்படின்னாலே சாயில் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஜியாலஜி அப்படின்றது சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸாக படிச்சிருப்போம். விச் இஸ் த ஸ்டடி ஆஃப் த சாயில் தான் ஜியாலஜின்னு சொல்கிறோம். லித் அப்படின்னா ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த மாதிரி ஜியோ அப்படின்னா சாயில் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சாயிலை நோக்கி வளரக்கூடிய அந்த தன்மையை தான் ஜியோட்ராபிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். பிளான்ட்டுடைய ரூட் சிஸ்டத்தை 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா டேப் ரூட் சிஸ்டம், இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்றது. இப்போ ஃபர்ஸ்ட் டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிங்கிள் ரூட் கால் டேப் ரூட் அப்படின்றது இருக்குது. இது வந்து கிரவுண்டுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக டவுனாக வளரும். இதில் வளரக்கூடிய அந்த ஸ்மாலர் ரூட்ஸை தான் லேட்ரல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ட்ரீல சென்டரில் வந்து வளரக்கூடிய அந்த திக்கான ரூட்டை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரைமரி ஆர் டேப் ரூட்னு சொல்கிறோம். அதுலேருந்து வரக்கூடிய கிளையை செகண்டரி ரூட்டுன்னு சொல்கிறோம். இந்த செகண்டரி ரூட்லேருந்து வரக்கூடிய கிளையை டெர்ஷரி ரூட்டுன்னு சொல்கிறோம். அண்ட் டெர்ஷரி ரூட்லேருந்து ஃபர்தராக டிவைட் ஆகக்கூடியதை ரூட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்றது என்ன விதமான பிளான்ஸில் காணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா டைகாட்லிடன் பிளான்ஸ், இருவித்து தாவரங்களில் வந்து காணப்படும். ஆல்ரெடி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்றத பார்க்கும்போது பிளான்ஸில் பார்த்தோம் டைகாட்லிடன்னா என்ன, மோனோகாட்லிடன்னா என்ன அப்படின்றது. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி சொன்னேன், எஃப்எம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். மோனோகாட்லிடன்ஸ் அப்படின்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்கும், டைகாட்லிடன்ஸ் அப்படின்னா டேப் ரூட் சிஸ்டம்ன்றது இருக்கும். இதுவும் அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் டைகாட்லிடன் பிளான்ஸ் என்னென்ன சொல்லலாம், பீன்ஸு, மேங்கோ, நீம், இது எல்லாமே டைகாட்லிடன் பிளான்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ்ல எல்லாத்துலேயும் டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்றது காணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம், அதாவது கொத்தான வேர்களை உடையதை தான் இந்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஸ்டெம்முடைய பேஸில் பார்த்தோம் அப்படின்னா கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் வந்து இருக்கும். இந்த ரூட்ஸ் அப்படின்றது தின்னா யூனிஃபார்ம் இன் சைஸாக இருக்கும். வேறஸ் அங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த சென்ட்ரல் ட்ரங்க் மாதிரி வரக்கூடிய அந்த ரூட்டுடைய சென்ட்ரல் பார்ட் வந்து திக்காக இருக்கும்.
ஆனால் இங்கே வந்து தின்னாவும் யூனிஃபார்ம் இன் சைஸாகவும் இருக்கும். இது ஜென்ரலாக மோனோகாட்லிடன் பிளான்ஸில் தான் காணப்படும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கிராஸ், புல், பேடி அப்படின்னா நெல், மெய்ஸ் அப்படின்றது சோளம். இந்த மாதிரியான செடிகளில் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்றது காணப்படுது. இப்போ ரூட்ஸ் அப்படின்றதுனுடைய ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாயிலில் பிளான்ட் ஃபிக்ஸாக இருக்கிறதற்கு இந்த ரூட் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது. எந்த ஒரு ஆப்ஜெக்டும் ஊன்றி இருக்கிறதுக்கு அல்லது எதையாவது ஒரு பொருளை சார்ந்து இருக்கிறதற்கு ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது தேவைப்படும். அந்த மாதிரி பிளான்ட் வந்து சாயிலில் ஒட்டி இருக்கக்கூடியதுக்கு இந்த ரூட் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் சாயிலிருந்து வாட்டர் மற்றும் மினரல்ஸ் அந்த பிளான்ட்டுடைய வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் அண்ட் வாட்டர் இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறதும் ரூட்டினுடைய ஃபங்க்ஷனாக இருக்குது. அண்ட் இன்னொரு கேஸ் பார்த்தோம் அப்படின்னா கேரட், பீட்ரூட் இந்த மாதிரியான பிளான்ட்ஸில் ஃபுட்டை வந்து ரூட்டில் வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்டோர் பண்ணுது. அதனால தான் இந்த மாதிரி நிலத்துக்கு கீழே வளரக்கூடிய வெஜிடபிள்ஸ் கேரட், பீட்ரூட், ரேடிஷ், பொட்டேட்டோ அண்டு ஸ்வீட் பொட்டேட்டோ இது எல்லாமே வந்து ரொம்ப சத்தானது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஃபுட் அப்படின்றது அதில் வந்து ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கேரட், பீட்ரூட் இந்த மாதிரியான கேசஸில் ஃபுட் அப்படின்றது ரூட்டில் வந்து ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஷூட் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் அதில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டெம், தண்டு அப்படின்றது. கிரவுண்டுக்கு மேலே வளரக்கூடிய பிளான்ட் பாடியை தான், ஏரியல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடியை தான் என்ன சொல்கிறோம்னா ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதனுடைய அந்த மெயின் ஆக்சிஸ் தான் ஸ்டெம், தண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸ்டெம் அப்படின்றது சாயிலுக்கு மேலே வளருது அண்ட் இது வந்து சன்லைட்டை நோக்கி வளருது. இந்த ஸ்டெம் அப்படின்றதுல நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் அப்படின்றது வந்து இருக்கு. நோட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா எந்த இடத்துல அந்த ஸ்டெம்ல எந்த பார்ட்ல லீஃப் அப்படின்றது வளர்ச்சி அடையுது, அரைஸ் ஆகுதோ அந்த பார்ட்டை தான் நோட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரெண்டு நோடுக்கு இடைப்பட்டதான அந்த டிஸ்டன்ஸை தான் இன்டர் நோட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸ்டெம்முடைய டிப்ல அதனுடைய நுனியில பட் அப்படின்றது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த மொட்டுக்கு வந்து அபிக்கல் ஆர் டெர்மினல் பட்னு சொல்றோம். வேரஸ் பட் அப்படின்றது லீவ்ஸ் உடைய ஆக்சில்ஸ்ல வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை ஆக்சிலரி பட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ ஸ்டெம் உடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா இலைகள், கிளைகள், பூக்கள், பழங்கள் இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றதுக்கு ஸ்டெம் அப்படின்றது அவசியமா இருக்கு. அந்த ரூட்ல இருந்து வரக்கூடிய வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இது எல்லாத்தையும் பிளான்ட்டுடைய அப்பர் பார்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதற்கு ஸ்டெம் அப்படின்றது வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் லீவ்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய ஃபுட், லீஃப் அப்படின்றது தான் ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் தான் க்ரீன் பிக்மெண்ட்டான குளோரோஃபில் அப்படின்றது இருக்குது. அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்டோட உதவியால் சன்லைட்டுடைய ப்ரெசன்ஸில் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக லீஃப் வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஃபுட்டை வந்து மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அங்கே கேரட், பீட்ரூட் எப்படி வந்து ஃபுட் ஸ்டோரேஜுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரூட்டில், அந்த மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல அங்கே அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா சுகர் கேனில் ஸ்டெம்மில் தான் ஃபுட் அப்படின்றது வந்து ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. சுகர் கேன் கரும்பு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய லீஃபையோ ரூட்டையோ நம்ம சாப்பிட்றது கிடையாது, ஸ்டெம்மை தான் என்ன பண்ணுறோம் சாப்பிட்றோம். ஸோ இந்த ஸ்டெம்மில் ஃபுட் ஸ்டோரேஜுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா சுகர் கேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லீஃப், இலை அப்படின்றது. லீஃப் அப்படின்றது க்ரீனான ஃப்ளாட்டான எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சர். இது வந்து நோட் அப்படின்ற பகுதியிலிருந்து வளரக்கூடியது. லீஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு ஸ்டால்க் இருக்கும், அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பிட்டியோல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஸ்டெம்மை ஒட்டி வந்து லீஃப் அப்படின்றது இல்லாமல் இந்த லீஃபோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த காம்பு பகுதியை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிட்டியோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த லீஃப் அப்படின்றதனுடைய ஃப்ளாட் போர்ஷனை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லீஃப் லாமினா அல்லது லீஃப் பிளேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த லீஃப் லாமினா எடுத்துக்கிட்டோம்னா சென்டரில் ஒரு நரம்பு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை பார்க்க முடியும். அதான் மெயின் வெயின், நமக்கு நரம்பு இருக்குல்ல அந்த மாதிரி. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மிட்ரிப் அப்படின்றது. மற்ற வெயின்ஸ் எல்லாமே இந்த மிட்ரிப் அப்படின்றதுல இருந்து தான் பிரான்ச் அவுட் ஆகுது. எந்த போர்ஷன் ஆஃப் லீஃப் வந்து ஸ்டெம் உடைய நோடல் போர்ஷன்ல கனெக்ட் ஆயிருக்கோ அந்த பகுதியை தான் என்ன சொல்றோம்னா லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சில பிளான்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லீவ்ஸ்ல வந்து ஆக்சிலரி பட்டுடைய எய்தர் சைட்ல ஒரு லேட்ரல் அவுட் க்ரோத் வந்து இருக்கும் அதனுடைய பேஸ்ல. அந்த மாதிரியான அவுட் க்ரோத்தை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டிப்யூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் த கிரீன் கலர் ஆஃப் த லீஃப் அப்படின்றது இட்ஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் கிரீன் கலர் பிக்மெண்ட் கால் குளோரோஃபில் அப்படின்றது சொன்னேன். அண்ட் லீஃபினுடைய அடிப்பகுதி லோவர் சைடு பார்த்தோம் அப்படின்னா டைனி போர்ஸ் ஆர் ஓப்பனிங்ஸ், துளைகள் அல்லது ஓட்டைன்னு சொல்லக்கூடியது இருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டொமேட்டா அப்படின்றது. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் லீஃபுடைய ஒரு பர்டிகுலர் பார்ட்டை தான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க.
லீஃப்க்கு மேல் பகுதி பார்த்தோம் அப்படின்னா லீஃப் ஹேர்ஸ் இருக்கு. நமக்கு எப்படி ஸ்கின்ல இருக்கோ அதே மாதிரி தான். அண்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா அப்பர் எபிடெர்மிஸ், லோவர் எபிடெர்மிஸ், சென்டர்ல பார்த்தோம் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட், வாஸ்குலார் பண்டில் அண்ட் மீசோஃபில் அந்த மாதிரியான பார்ட்ஸ் எல்லாம் காணப்படுது. இந்த அப்பர் எபிடெர்மிஸ்க்கும் லோவர் எபிடெர்மிஸ்க்கும் கவரிங்காக இருக்கக்கூடிய அந்த லேயரை தான் என்ன சொல்கிறோம்னா கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா வாஸ்குலார் பண்டில் அப்படின்றது இருக்குது. இந்த வாஸ்குலார் பண்டிலில் சைலம் மற்றும் ஃப்ளோயம் அப்படின்றது இருக்குது. இந்த சைலம் அப்படின்றது வந்து வாட்டரையும் மினரல்ஸையும் ரூட்லேருந்து லீவ்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஃப்ளோயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லீஃப்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட்டை பிளான்ட்டுடைய ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த சைலம் அண்ட் ஃப்ளோயத்தை தான் வாஸ்குலார் பண்டில் அப்படின்னு சொல்கிறோம். வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்ற டேர்ம் வந்து ஆல்ரெடி நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்றதுல பார்த்தோம். presence of vascular system. vascular system is nothing but the presence of xylem and phloem தான் vascular system அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் இந்த லீஃபினுடைய அடிப்பகுதி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து காணப்படுது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா காட் செல் அப்படின்னு சொல்கிறோம். GUARD, காட் அப்படின்னா பாதுகாக்கக்கூடிய. அப்போ அந்த ஓப்பனிங்ஸ்க்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த செல்ஸை தான் காட் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங் அல்லது போறதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு லீஃபினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த டிராயிங் மூலமாக ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் லீஃப் அப்படின்றதுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது, ரெஸ்பிரேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, டிரான்ஸ்பிரேஷன் நடத்துறதுக்கு. டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா நீராவி போக்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து பிளான்ட்ல அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமாக வெளியேற்றம் செய்யும். அதை தான் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம நார்மலாக பிளான்ட் வளர்த்தாலே அதிக அளவு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா பிளான்ட் வந்து அழுகி போயிடும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னதான் வாட்டர் வந்து பிளான்ட்டுடைய க்ரோத்துக்கு தேவையாக இருந்தாலும் அதிக அளவு வாட்டர் வந்து இருக்கக்கூடாது. அந்த எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்படின்றது நடக்குது. அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது எது அப்படின்னா லீஃப். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹேபிட்டட். ஹேபிட்டட் அப்படின்றத சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா வாழ்விடம் அல்லது குடியிருப்பு அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா குவார்ட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான விலங்குகள் எந்தெந்த இடத்துல இருக்கோ ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் அல்லது ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் அதுக்குன்னு தகுந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இருக்கும். அந்த காமன் டேர்மை தான் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹேபிட்டட் அப்படின்றத ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று அக்வாட்டிக் ஹேபிட்டட், இன்னொன்று டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் அக்வாட்டிக் ஹேபிட்டட். அக்வா அப்படின்னாலே வாட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னென்ன மாதிரியான ஏரியாஸில் பெர்மனண்ட்டாக வாட்டரால் கவர் பண்ணப்பட்டிருக்கோ அண்ட் அதனுடைய சரௌண்டிங் ஏரியாஸ் அக்கேஷ்னலாக வாட்டரால் கவர் பண்ணப்பட்டிருக்கோ அந்த மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் அக்வாட்டிக் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரெண்டு விதமான ஹேபிட்டட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் அண்ட் மெரைன் வாட்டர் ஹேபிட்டட் அப்படின்றது. ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ், பூல்ஸ், அதாவது ஏரிகள், ஆறுகள், குளங்கள், குட்டைகள், இது எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட்க்கு எக்ஸாம்பிள். இதில் என்னென்ன மாதிரியான தாவரங்கள் வளரும் அப்படின்னா வாட்டர் ஹயசன்த், அதாவது ஆகாய தாமரைன்னு சொல்லக்கூடியது, வாட்டர் லில்லி அல்லிப்பூ, லோட்டஸ் அப்படின்னா தெரியும் தாமரை, இது எல்லாமே இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் அப்படின்றதுல காணப்படும். இந்த மாதிரியான ஹேபிட்டட்ல வளரக்கூடிய தாவரங்கள்ல உள்ள வேர்கள் வந்து சைஸ் கம்மியாக வந்து இருக்கும். திக்கான சைஸில் இல்லாமல் அதனுடைய ரூட்ஸ் அப்படின்றது வந்து ரெடியூஸ்ட் இன் சைஸாக இருக்கும். அதே மாதிரி அதனுடைய ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸில் வந்து ஏர் சாம்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்டெம்முடைய கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ லோட்டஸ் ஸ்டெம்மை வந்து நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும், ஹோலாக இருக்கும். இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏர் சாம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏர் சாம்பர்ஸ் இருக்கிறதுனால தான் இது லைட் இன் வெயிட்டாக இருக்குது. இது லைட் இன் வெயிட்டாக இருக்கிறதுனால தான் இந்த அக்வாட்டிக் பிளான்ட்ஸால் வாட்டரில் வந்து ஃப்ளோட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் மெரைன் வாட்டர் ஹேபிட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து எர்த்தை நோக்கி பார்க்கும்போது எர்த் அப்படின்றது ஒரு ப்ளூ மார்பிள் மாதிரி காணப்படுமா. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா எர்த்தினுடைய சர்ஃபேஸில் மோர் தென் 70% வந்து ஓஷன்ஸால தான் கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஃப்ரெஷ் வாட்டர் வந்து க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதோ அதே மாதிரி ஓஷன்ஸும் பிளான்ட்ஸுடைய வளர்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த மெரைன் பிளான்ட்ஸ் அப்படின்றது இந்த பிளானட்ல, அதாவது எர்த்தில் நடக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்லேயே 40% கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த மெரைன் பிளான்ட்ஸ் வந்து கொடுக்குது. அதாவது
இந்த மாதிரியான ஓஷன்ஸ்ல வளரக்கூடிய பிளான்ட்ஸ் தான் மெரைன் பிளான்ட்ஸ்னு சொல்றோம். அது டோட்டலா அந்த எர்த்துல நடக்கக்கூடிய போட்டோசிந்தசிஸ்ல 40% வந்து இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ மெரைன் பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மெரைன் ஆல்கே சொல்லலாம். ஆல்கே அப்படின்னா பாசிகள், சீ கிராசஸ், மார்ஷ் கிராஸ், ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ், இது எல்லாமே மெரைன் பிளான்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் அப்படின்னா என்ன, ஜூ பிளாங்க்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதும் ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட் அப்படின்றது ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட் இந்த மாதிரியான லேண்டை ரெஃபர் பண்ணக்கூடிய ஹேபிட்டட்டை தான் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நேச்சுரலான ஹேபிட்டட்ஸ் மட்டும் இல்லாமல் மேன்மேட் ஹேபிட்டட்ஸான ஃபார்ம்ஸ், டவுன்ஸ், சிட்டிஸ் இது எல்லாத்தையுமே டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இங்கேயும் வந்து வாழ்வாதாரம் அப்படின்றது இருக்குது. ஸோ நேச்சுரலாக இருந்தாலும் சரி, மேன்மேடாக இருந்தாலும் சரி, வாட்டர் அல்லாத மற்ற லேண்ட் ஹேபிட்டட் தான் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஹேபிட்டட் அப்படின்றது என்டையர் வேர்ல்டு ஹேபிட்டட்ல 28% வந்து இது வந்து மேக்கப் பண்ணுது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரப்பர் ட்ரீ, டீக்கு, நீம் ட்ரீ இது எல்லாத்தையுமே இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். இந்த டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட் அப்படின்றத 3 டைப்ஸாக ஃபர்தராக பிரிக்கலாம். ஒன்று டெசர்ட் ஹேபிட்டட், இன்னொன்று கிராஸ்லேண்ட் ஹேபிட்டட் அண்ட் மூணாவது ஃபாரஸ்ட் ஹேபிட்டட் அப்படின்றது. டெசர்ட் ஹேபிட்டட் அப்படின்னா எ ஹேபிட்டட் வித்தவுட் மச் வாட்டர், அதிக அளவு வாட்டர் இல்லாத ஒரு ஹேபிட்டட்டை தான் டெசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டெசர்ட்ஸ் அப்படின்றது தான் எர்த்தில் வந்து ட்ரையஸ்ட் பிளேஸாக கன்சிடர் பண்ணப்படுது. இதனுடைய ஆனுவல் ரெயின்ஃபால் அப்படின்னு பார்த்தோம்னா 25 சென்டிமீட்டருக்கு கம்மியாக வந்து இருக்கும். அண்ட் டெசர்ட்ஸ் அப்படின்றது எர்த்தில் 20% வந்து கவர் பண்ணுது. இந்த ஹேபிட்டட்ல வளரக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே திக்கான லீவ்ஸ் வந்து இருக்கும். இந்த திக்கான லீவ்ஸ்ல தான் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்படின்றது வந்து ஸ்டோர் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான பகுதிகளில் வாட்டர் கம்மியாக இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய வாட்டரை தக்க வச்சுக்கிற அளவுக்கு அதனுடைய லீஃப் மாடிஃபிகேஷன் அப்படின்றது காணப்படுது. இந்த பிளான்ட்ஸ் லைக் கேக்டஸ் மாதிரியான பிளான்ட் எல்லாமே அதனுடைய வாட்டரை ஸ்டெம்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அண்ட் லீவ்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைன்ஸ், முட்கள் அப்படின்றது வந்து இருக்குது. இந்த ஸ்பைன்ஸ் இருக்கிறதுனால டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து ரெடியூஸ் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா அதிகமான தண்ணீர் இருந்தால் தான் வெளியேற்றம் பண்ணணும். தண்ணி அப்படின்றது போதிய அளவில் இல்லாதப்போ இருக்கிற வாட்டரை தக்க வச்சுக்கிறதுக்காக லீவ்ஸ் வந்து ஸ்பைன்ஸாக வந்து ரெடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதனுடைய ரூட்ஸ் எல்லாமே லாங் ரூட்ஸாக இருக்கும். அது சாயிலில் வந்து வெரி டீப்பாக போய் எங்கே வாட்டர் இருந்தாலும் அப்சர்வ் பண்ணுற விதத்தில் லாங்கர் ரூட்ஸாக வந்து இந்த பிளான்ட்ஸில் இருக்கும். எக்ஸாம்பிள் ஆஃப் டெசர்ட் பிளான்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா கேக்டஸ், அகவே, ஆலிவ், பிரையோஃபிலம் இது எல்லாமே வந்து டெசர்ட் பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். டெசர்ட்ஸ் அப்படின்றதே இன்னும் ஃபர்தராக 4 விதமான டெசர்ட்ஸாக பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா ஹாட் ட்ரை டெசர்ட்ஸ் அப்படின்றது, இன்னொன்று செமி ஆரிட் டெசர்ட்ஸ் அப்படின்றது, மூணாவது கோஸ்டல் டெசர்ட்ஸ் அப்படின்றது அண்ட் நாலாவது கோல்டு டெசர்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த டெசர்ட்ஸ், ரெயின்ஃபால் இதை பற்றியே தான் ஜாகிரஃபி கிளாஸஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். ரெண்டாவது டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா கிராஸ்லேண்ட் ஹேபிட்டட் அப்படின்றது. கிராஸ்லேண்ட் அப்படின்றது இட்ஸ் ஏரியா வேர் த வெஜிடேஷன் அப்படின்றது கிராஸஸால் டாமினேட் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா இந்த கிராஸஸ் அப்படின்றது ஷார்ட்டாகவும் இருக்கலாம், டாலாகவும் வந்து இருக்கலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாவனா கிராஸ்லேண்ட் அப்படின்றது. மூணாவது டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் ஹேபிட்டட் அப்படின்றது. ஃபாரஸ்ட் அப்படின்றது இட்ஸ் அ லார்ஜ் ஏரியா டாமினேட்டட் பை ட்ரீஸ், மரங்களால் டாமினேட் பண்ணப்பட்டிருக்க ஏரியாவை தான் ஃபாரஸ்ட்னு சொல்கிறோம். 3 டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், டெம்பரேட் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடியது. இதனுடைய ஆனுவல் ரெயின்ஃபால்னு பார்த்தோம்னா ஃபாரஸ்ட்டில் 25 சென்டிமீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ எந்தெந்த மாதிரியான ரெயின்ஃபால் இருக்கோ அண்ட் எந்த ரீஜியனை பேஸ் பண்ணியிருக்கோ அதனுடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ராபிக்கலாக, டெம்பரேட்டாக, மவுண்டெயின் ஃபாரஸ்டா அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த டிராயிங்கில் பார்த்தா தெரியும் 2 விதமான ஹேபிட்டட். ஒன்று வந்து டெரஸ்ட்ரியல் அப்படின்றது, இன்னொன்று வந்து அக்வாட்டிக் அப்படின்றது. இந்த டெரஸ்ட்ரியல் அப்படின்றத மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர்னு 2ஆக பிரிக்கிறோம். மெரைன் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஓஷன்ஸ் தான். அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிவர்ஸ், லேக்ஸ், பூல்ஸ், பாண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்கிறோம். அண்ட் டெரஸ்ட்ரியல்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் டைப் வந்து டெசர்ட் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட், செகண்ட் வந்து கிராஸ்லேண்ட்ஸ் அண்ட் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா மவுண்டெயின்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் பிளான்ட் அடாப்டேஷன்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ். அடாப்டேஷன்ஸ் அப்படின்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறத தான் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பிளான்ட்ஸ் வந்து எந்த சூழ்நிலையில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறதற்காக சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து அதில் வந்து இருக்குது. இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தான் பிளான்ட்ஸை
பர்டிகுலர் ஹேபிட்டட்ல சர்வைவ் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. என்னென்ன மாதிரியான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டென்ட்ரில், ட்வின்னர்ஸ் அண்ட் தார்ன்ஸ் அப்படின்றது. இந்த அடாப்டேஷன்ஸ் வந்து டெரஸ்ட்ரியல் மற்றும் டெசர்ட் ஹேபிட்டட்ல காணப்படக்கூடிய பிளான்ட்ஸ்ல வந்து அதிக அளவில் இந்த மாதிரியான அடாப்டேஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டென்ட்ரில் கிளைம்பர் அப்படின்றது. டென்ட்ரில் அப்படின்றது இட்ஸ் அ ட்வின்னிங் கிளைம்பிங் ஆர்கன். வீக்கான ஸ்டெம்மை உடைய பிளான்ட்ஸில் லைக் பட்டாணி, பாகக்காய், இந்த மாதிரி பிட்டர் கார்ட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ஸ்டெம் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெல்லிஸான ஸ்டெம்மை உடைய பிளான்ட்ஸில் இந்த மாதிரியான சுருளான ஒரு அமைப்பை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதை தான் ட்வின்னிங் கிளைம்பிங் ஆர்கன் சொல்கிறோம், டென்ட்ரில் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டென்ட்ரில் வந்து என்ன சப்போர்ட் அதுக்கு கிடைக்குதோ அதில் வந்து காயில் பண்ணிடுது, சுற்றி இந்த பிளான்ட் அப்படின்றது கிளைம்ப் ஆகிறதுக்கு, வளர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ என்னென்ன மாதிரியான ஆர்கன்ஸ் வந்து டென்ட்ரில்ஸாக எந்தெந்த பிளான்ட்ஸில் மாடிஃபை ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்வீட் பீஸ் பட்டாணியில் அதனுடைய லீஃப்லெட்ஸ் அப்படின்றது வந்து டென்ட்ரில்ஸாக கன்வெர்ட் ஆயிருக்கு. பிட்டர் கார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஆக்சிலரி பட்ஸாக இருக்கக்கூடியது டென்ட்ரில்ஸாக வந்து மாடிஃபை ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே பிளான்ட் அப்படின்றது கிளைம்ப் ஆகுறதுக்கு, ஒரு சப்போர்ட்டை பிடிச்சி வளர்றதுக்கு வந்து இந்த டென்ட்ரில் கிளைம்பர் அப்படின்றது வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ட்வின்னர்ஸ் அப்படின்றது சில பிளான்ட்ஸில் வீக் ஸ்டெம்ஸ் வந்து இருக்கும். அதனால தானாக ஸ்ட்ரெயிட்டாக வளரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்காது. ஸோ அது வந்து சர்வை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வந்து தேவைப்படும். இப்போ கால் நமக்கு அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா காலை ஊனி நம்மளால நடக்க முடியாது, ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவைப்படும் நடக்கிறதற்கு. அந்த மாதிரி தான் வீக் ஸ்டெம்மாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரியானதை ட்வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா நாரான அமைப்பு இருக்கும் டென்ட்ரில் அப்படின்றதுல. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெம் அப்படின்றதே வந்து சுருண்டு, இதான் வந்து ஏதாவது பிரான்ச் அப்படின்னா பிரான்ச் ஆஃப் த அதர் பிளான்ட்ல சுருண்டு வளரும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ட்வின் ஆகி வளர்றது. எக்ஸாம்பிள் வந்து கிளிட்டோரியா, ஜாஸ்மின், இந்த மாதிரியானதெல்லாம். கிளிட்டோரியா அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் சங்குப்பூன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த இமேஜில் பார்த்தா தெரியும், இதை தான் கிளிட்டோரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து ட்வின்னர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக இருக்குது. தார்ன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் வந்து ஹோலி மாடிஃபை ஆகிருக்கும், ஃபுல்லாக மாடிஃபை ஆகிருக்கும், அல்லது பார்ஷியலி வந்து ஷார்ப் பாயிண்டடான ஸ்ட்ரக்சர்ஸாக வந்து மாடிஃபை ஆகிருக்கு. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா தார்ன்ஸ் அல்லது ஸ்பைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எதுக்காக அப்படின்னா டிஃபென்சிவ் பர்பஸ்க்காக தான். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகேவ் அப்படின்ற பிளான்ட். இதில் பார்த்தா தெரியும், இதில் இந்த லீஃபுடைய அப்பெக்ஸ் பார்ட் அண்ட் லீஃபினுடைய மார்ஜின்ஸ், இதுதான் லீஃப் அப்படின்னா இதனுடைய மார்ஜினில் இந்த மாதிரியான முட்கள் வந்து இருக்கும், தார்ன்ஸாக வந்து மாடிஃபை ஆயிருக்கும். பைனாப்பிள் பிளான்ட் எடுத்துக்கிட்டால் மன்னாசி பழத்தை பார்த்தாலும் அதனுடைய லீஃப்லையுமே இந்த மாதிரியான தார்ன்ஸ் வந்து காணப்படும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒப்புன்ஷியா அப்படின்றதுல லீவ்ஸ் அப்படின்றது வந்து ஸ்பைன்ஸாக வந்து மாறப்பட்டிருக்கு. அண்ட் பௌகெயின் வில்லியா அப்படின்றது வந்து பேப்பர் ரோஸ்ன்னு சொல்லுவோம்ல, காகிதப்பூன்னு சொல்லக்கூடியது தான் பௌகெயின் வில்லியா அப்படின்றது. இதில் ஸ்டெம்ல பார்த்தோம் அப்படின்னா ஷார்ப்பான தார்ன்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே என்ன அப்படின்னா தார்ன்ஸாக மாடிஃபை ஆயிருக்கக்கூடிய பிளான்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஸோ டென்ட்ரில், ட்வின்னர், தார்ன்ஸ் இது எல்லாமே பிளான்ட்டினுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸாக இருக்குது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து மாற்றிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 4ல் இருக்கக்கூடிய டூ யூ நோ. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விக்டோரியா அமேசோனிகா அப்படின்ற பிளான்ட்ல அதனுடைய லீவ்ஸ் அப்படின்றது 3 மீட்டர் வரைக்கும் வளர்ச்சி அடையுமா. அக்ராஸ் அப்படின்னா அதனுடைய சுற்றளவு. ஸோ இந்த மாதிரியான டயாமீட்டரில் 3 மீட்டர்ஸ் வரைக்கும் வளர்ச்சி அடையுமா. ஒரு மெச்சூரான விக்டோரியா லீஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லீஃப் வந்து ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் அப்படின்னா தெரியும், சரிசமமாக லோட் அப்படின்றது வந்து அப்ளை பண்ணப்படுறது. இதை தான் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுன்னு சொல்கிறோம். வேற கான்சன்ட்ரேட்டட் லோட் அப்படின்னு பார்த்தோம்னா சென்டரில் லோடு இல்லாமல் எக்ஸென்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதை தான் கான்சன்ட்ரேட்டட் லோடுன்னு சொல்கிறோம். ஸோ ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆஃப் 45 கிலோகிராம் வரைக்கும் அல்லது ஒரு அப்பேரண்ட்லி யங் பர்சனை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த மெச்சூரான விக்டோரியா லீஃப்க்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நைல் அப்படின்றது தான் வேர்ல்டுலேயே லாங்கஸ்டான ரிவர். லார்ஜஸ்ட் ஆனது அப்படின்றது வேற, லாங்கஸ்ட் ஆனது அப்படின்றது வேற. லாங்கஸ்ட் அப்படின்னா நீளமானது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நைல் அப்படின்றதனுடைய லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 6650 கிலோமீட்டர், 6650 கிலோமீட்டர் வந்து லாங். அண்ட் இந்தியாவில் லாங்கஸ்ட் ரிவர் எது அப்படின்னா கேஞ்சஸ் அப்படின்றது. இது வந்து 25 கிலோமீட்டர், 2525 கிலோமீட்டர். 2020 விளாடுறாங்களா அந்த மாதிரி இது 25 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லோட்டஸில் இருக்கக்கூடிய
ஏர் ஸ்பேசஸ் அதனுடைய ஸ்டெம்ஸ் அண்ட் பிட்டியோல்ஸில் இருக்கக்கூடிய ஏர் ஸ்பேசஸ் வந்து அது வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நான் ஆல்ரெடி சொன்னேன், இதுதான் வந்து லோட்டஸ் ஸ்டெம்முனுடைய கிராஸ் செக்ஷன். வெட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும். இந்த ஏர் ஸ்பேசஸ் இருக்கிறதுனால தான் இது வந்து வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ஸ், லேண்டில் அப்பியர் ஆன பிளான்ஸ் முதல்ல அப்படின்றது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னா 470 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். அப்போ 4700 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி லேண்ட்ல வந்து பிளான்ஸ் அப்படின்றது முதல்ல வந்திருக்கு. அந்த மாதிரி வந்த பிளான்ஸ் என்னென்ன அப்படின்னா மோசஸ் அண்ட் லிவர் வாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மோசஸ் அப்படின்றது இட் அப்பியர்ஸ் மோர் லைக் கிராஸ் மாதிரி தான் இருக்கும் படர்ந்து காணப்படும் போது. பட் இன் க்ளோஸாக பார்த்தா தான் தெரியும். அண்ட் லிவர் வாட்ஸ் அப்படின்றதுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதும் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து உலகத்தில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் சப்ளைல 1/2% வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிளான்ட் அப்படின்றது ஆக்சிஜனை வெளியேற்றம் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்துக்குது. வி த ஹியூமன் பீயிங்ஸ் ரெஸ்பயர் ஆக்சிஜன் அண்ட் லிபரேட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து இட் ப்ரொடியூசஸ் 1/2 ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஆக்சிஜன் சப்ளை. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேம்பு அப்படின்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ஸ் டியூரிங் இட்ஸ் ஆக்டிவ் க்ரோத் பேஸ். அண்ட் ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னா தார் டெசர்ட், இதை வந்து கிரேட் இந்தியன் டெசர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இந்தியன் சப்காண்டினென்ட்ல இருக்கக்கூடிய வறட்சி பகுதியாக வந்து இருக்கு. அரிட் ரீஜியன் அப்படின்னா வறட்சி பகுதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த தார் டெசர்ட் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ஸ்டேட்ல பார்ஷியலாகவும் அண்ட் பஞ்சாப் அண்ட் சிந்த் ப்ரொவின்சஸ் அதாவது ஈஸ்டர்ன் பாகிஸ்தான்ல பார்ஷியலாகவும் வந்து காணப்படுது. ஸோ இது வந்து பார்ஷியலி இந்தியாலையும் பார்ஷியலி பாகிஸ்தான்லையும் காணப்படுது. இந்த மேப்ல பார்த்தா தெரியும் பஞ்சாப் அப்படின்றதுனுடைய ஸ்ப்ரெட் அப்படின்றது இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் பஞ்சாப். ஸோ இது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பவுண்ட்ரி. ஸோ இந்த பகுதியை தான் ஈஸ்டர்ன் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈஸ்டர்ன் பாகிஸ்தான்லையும் பஞ்சாப் இருக்கு. இந்தியாவில் இது வந்து நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாலையும் பஞ்சாப் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பகுதியிலையுமே கிரேட் இந்தியன் டெசர்ட்னு சொல்லக்கூடிய தார் டெசர்ட் அப்படின்றது வந்து காணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திங்க் டு லேர்ன் அப்படின்றது பிளான்ஸ் அப்படின்றத எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளவரை பேஸ் பண்ணி அண்ட் சீடினுடைய பொசிஷனை பேஸ் பண்ணி. ஃப்ளவரை பேஸ் பண்ணி இதை ஃப்ளவரிங் பிளான்ஸ் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ்னு பிரிக்கிறோம். பூக்கும் தாவரங்கள் பூவா தாவரங்கள் அப்படின்றது. சீடினுடைய பொசிஷனை பேஸ் பண்ணி இதை ரெண்டாக பிரிக்கிறோம், ஆன்ஜியோஸ்போம்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படின்றது. ஆன்ஜியோஸ்போம் அப்படின்னா சீட் அப்படின்றது வந்து ஃப்ரூட்டுக்குள்ளே என்க்ளோஸ் ஆகிருக்கும். ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படின்னா இட் ஹேஸ் அ நாக்டு சீட்ஸ், சீட்ஸ் அப்படின்றது வெளியே வந்து தெரியப்படும். அதை தான் ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து சைக்கஸ் இந்த மாதிரியான மரங்கள் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேப் ரூட் அப்படின்றது இட்ஸ் அ பிரைமரி ரூட் தட் க்ரோஸ் வெர்டிகலி டவுன்வர்ட் அண்ட் கிவ்ஸ் ஆஃப் ஸ்மால் லேட்ரல் ரூட்ஸ். ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்றது வந்து கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்றத ஃபைப்ரஸ் ரூட்னு சொல்கிறோம். ஹேபிட்டட் அப்படின்னா த ஏரியா வேர் அ பர்டிகுலர் ஆர்கானிசம் ஆக்சுவலி லிவ்ஸ். அக்வாட்டிக் அப்படின்னா பிளான்ஸ், அதனுடைய நேச்சுரல் ஹேபிட்டட் அப்படின்றது வாட்டராக இருந்துச்சு அப்படின்னா அது அக்வாட்டிக்னு சொல்கிறோம். டெரஸ்டியல் அப்படின்னா பிளான்ஸ் ஹூஸ் நேச்சுரல் ஹேபிட்டட் அப்படின்றது லேண்டாக இருந்துச்சுன்னா டெரஸ்டியல்னு சொல்கிறோம். அடாப்டேஷன் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் அ சேஞ்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆர் பிஹேவியர் ஆஃப் அன் ஆர்கானிசம். அது வந்து அந்த பர்டிகுலர் ஹேபிட்டட்டில் சர்வைவ் பண்ணுறதுக்கு அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரியான ஒரு பிஹேவியரை தான் என்ன சொல்கிறோன்னா அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மாடிஃபிகேஷன் அப்படின்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால ஆர்கானிசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேஞ்சை தான் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டென்ட்ரல் கிளைம்பர் அப்படின்னா ஸ்லெண்டர் ஆர்கன் ஆஃப் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். ட்வின்னர் அப்படின்னா பிளான்ஸ் விச் கிளைம்ப் அப் ட்ரீஸ் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸை ட்வின்னர் அப்படின்னு சொல்கிறோம். தான் அப்படின்னா a sharp and stiff part of a modification of stem அல்லது லீஃப்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஷார்ப்பான ஸ்டிஃப் பார்ட்டை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தான் அல்லது ஸ்பைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. 6th சயின்ஸில் சாப்டர் 4 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சாப்டர் 1 மெஷர்மெண்ட், சாப்டர் 2 ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன் அப்படின்றது ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருந்துச்சு. சாப்டர் 3 வந்து மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படின்றது வந்து கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருந்துச்சு. இப்போ நம்ம 4th பார்த்துருக்கக்கூடியது பயாலஜி ரிலேட்டடான டாபிக். ரூட் சிஸ்டம்னா என்ன, ஷூட் சிஸ்டம்னா என்ன, ஹேபிட்டட்னா என்ன, ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹேபிட்டட் என்னென்ன, அண்ட் பிளான்ஸினுடைய
அடாப்டேஷன்ஸ் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு லைக் த வீடியோ அண்ட் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். See you all in other session. Until then, take care and bye bye.